அண்ணாமலை கிட்டேருந்து ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டான். நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே பற்றிக்கிச்சு. இன்னைக்கு கூட எங்கிட்ட அண்ணாமலை சைட்லேருந்து பேசினாங்க. லெட்டர் எழுதி வாங்கினாங்க, ஆனால் அது ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லை, அவர் ஃபாரினுக்கு போகிறதுனால லீவ் லெட்டர் கொடுத்தாரு. ஓ, இதுனாயா ஸ்கூலாயா லீவ் லெட்டர்லாம் கொடுக்கறதுக்கு? தமிழக அரசியலே அண்ணாமலை சுற்றி தான் சொல்லுது அப்படின்றான். அப்போ மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? அமித்ஷா சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த ஆளு எங்களை ஏமாத்திட்டான், கம்ப்ளீட் சீட்டர், பிளாக்மெயிலர், ஃப்ராட். 18க்கும் மேற்பட்ட சதவீதம் வாங்கிக்குவாங்கன்னா அது அண்ணாமலையோட தலைமையால தான். ஆடு குட்டி போடுன்னுவாங்க, ஆடு முட்டை போட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அவரு கேட்டது என்னன்னா, மத்திய மந்திரி ஆக்குங்க. என்னன்னு மத்திய அமைச்சர் பதவி வேணான்னு சொன்னாங்களே சார். முருகனை மாநில பதவியிலேருந்து தூக்கும்போது அவர் மத்திய மந்திரி ஆக்குனீங்க, எங்களுக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் கொடுங்கன்னு கேட்டார். அது கொடுக்க தயாராக இல்லை. இவருக்கு காசு, இவர் சசிகலா கிட்டே காசு வாங்கிட்டார். அண்ணாமலை இங்கே பெய்டு ஆனால் அங்கே ரெய்டு இல்லை, இங்கே பெய்டு இல்லைன்னா அங்கே ரெய்டு. சசிகலா எதற்காக அண்ணாமலைக்கு பணம் கொடுத்தா அவர் திட்டம் என்ன நினைக்கிறேன்? எடப்பாடியும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ராவலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சசிகலாவுக்கு என்ன வேலை இருக்குது? சசிகலா தன்னுடைய சொத்து இருக்கு இல்லையா, சுமார் ஒரு 7.5 லட்சம் கோடி இருக்கு. ஒரு 40% மேலே பாஜக டிமாண்ட் பண்ணுது. ஸோ சசிகலா திரும்ப அதிமுகவுக்கு வருது. அதிமுக பவரை கேப்சர் பண்ணோன்னா எடப்பாடியும் பாஜகவும் ஒன்றா போகக்கூடாது. சசிகலா பொதுச் செயலாளர், வேலுமணியும் முதல்வர். இப்போ எடப்பாடி அவுட்டு. இப்போ அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் என்ன? அவ்வளோதான், ஆர்ட் அண்ட் க்ளோஸ். ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திறன்மிகு பத்திரிகையாளர் ஜெகதீஷ் அவர்களே வணக்கம். சார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ராஜினாமா செய்து விட்டார் அல்லது ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்திக்கப்பட்டது அப்படின்ற தகவல்கள் நேற்று முந்தினத்து போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஆக்சுவலி என்ன நடந்தது? அந்த தகவலை சொன்னதே நான் தான். என்னோட ட்விட்டரில் அதை பார்த்தவங்க மட்டும் 2 லட்சத்துக்கும் அதிகமாக. நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமே பற்றிக்கிச்சு. அப்படி தான் பற்றிக்கிச்சு, சரிங்களா? அதில் எல்லாரும் வேறு ஏதோ பிரேக்கிங் போகும்போது நான் என்டையர் கவனத்தை அண்ணாமலை மேலே திருப்பினேன். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அண்ணாமலை கிட்டேருந்து ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டான். எழுதி வாங்கினது மட்டும் இல்லை, அதை பாஜகவுடைய தேசிய தலைமை ஏற்றுக்குச்சு, சரிங்களா? இன்றைக்கி கூட எங்கிட்ட அண்ணாமலை சைட்லேருந்து பேசினாங்க. இது லெட்டர் எழுதி வாங்கினாங்க, ஆனால் அது ரெசிக்னேஷன் லெட்டர் இல்லை, அவர் ஃபாரினுக்கு போகிறதுனால லீவ் லெட்டர் கொடுத்தாரு. ஓ, இதுனாயா ஸ்கூலாயா லீவ் லெட்டர்லாம் கொடுக்கறதுக்கு? இந்த மாதிரி எத்தனை மாதத்துக்கு சார் லீவ் லெட்டர்? எத்தனை மாதத்துக்கு அது தெரில, அது சொல்ல. லீவ் லெட்டர் தான் கொடுத்தாங்க, ரெசிக்னேஷன்லாம் இல்லை. அதான் இப்போது உங்ககிட்ட பேசின ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் இல்லையா, இப்போ தான் வெளியே வர்றாரு, அவங்களாம் வெளியில் வராங்க, சந்தோஷம். அண்ணாமலை மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அறுவடை பண்ணணுன்னா அண்ணாமலை இருக்கணும். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே புதுசாக ஒரு தலைவரை போட்டு அதை அந்த அறுவடையை பண்ண முடியாது. அண்ணாமலை தான் எல்லாமே. அண்ணாமலையை நம்பி இப்போது நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னா சுத்த ஜீரோ, ஒன்றும் கிடையாது, பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நான் திராவிடத்துக்கும் பாஜகவிற்கும் தான் போட்டி, பாராளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு ஜெயிப்பேன், குறைந்தபட்சம் 10 சீட்டு ஜெயிப்போம், 25% அதிகமான வாக்குகள் வாங்குவோம். அதிமுக எங்கேயுமே இல்லை. அதிமுக இருந்தால் அவங்க விக்கிரவாண்டி களத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க? அதிமுக ஒன்றுமே கிடையாது. மோடியோட முதுகில் குத்தின ஒரு எடப்பாடி, இஷ்டத்துக்கு நரேஷன் இஷ்டத்துக்கு. அது இல்லாமல் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு 3 வார் ரூம் செட் பண்ணி, பெங்களூரில் ஒரு வார் ரூமு, சென்னையில் வாராக்கி அப்படின்னு ஒரு
திருச்சியை சார்ந்த ஒரு பிராமணர், அவர் தலைமையில் ஒரு வார் ரூமு, இது எல்லாமே முன்னாள் மந்திரிகள் ஆதரவில் ரைட்டா வார் ரூம்லாம் உருவாக்கி பயங்கர பில்டப்பு. சோஷியல் மீடியாலாம் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக ஒன்று போட்டிங்கன்னா உங்கள் அம்மாலேருந்து அப்பாலேருந்து மனைவியிலேருந்து எல்லாரையும் அசிங்கமாக பேசி பதிவுகள் கிட்டத்தட்ட பில்டப் பார்த்திங்கன்னா பயங்கர பில்டப்பு. ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு பேட்டி, பின்னாடி வரும்போது ஒரு பேட்டி, கமலாலயத்துக்கு வந்தால் ஒரு பேட்டி, பின்னாடி நடந்தால் ஒரு பேட்டி, நின்ன ஒரு பேட்டி, பொதுக்கூட்ட பேச்சு ஒரு பேட்டி, அண்ணாவை வலிக்கிறது, எம்ஜிஆரை வலிக்கிறது, முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுகிறது, ஏகப்பட்ட பேட்டிகள். இப்போது 2 பர்சனாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து எச் ராஜா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. எச் ராஜாவும் திமுகவுக்கு எதிராக, திராவிட சித்தாந்தங்களுக்கு எதிராக ரொம்ப பெருசாக பேசுவார், டீட்டெயில்டாக பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். எச் ராஜா அப்கோர்ஸ் வளருவார் அவரும் அப்பப்போ. ஆனால் அந்த பர்சனாலிட்டியை தாண்டின ஒரு பர்சனாலிட்டி இவர். பில்டப் நீங்கள் கரெக்டாக இதை டயக்னோஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி பையன்கிட்ட, புதுசாக வரக்கூடிய ஐடி பையன்கிட்ட போட்டிங்கன்னா ஒரு 4 ப்ராஜெக்ட் எப்படி போட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி, சார் அப்படி போகுது சார், அது இப்படி போகுது சார், இது இப்படி போகுது சார் அப்படின்மா. நீங்கள் கூகுள் மேப்பை பார்க்குறத விட பக்கத்தில் இருக்க ஆட்டோ டிரைவரை கேட்டால் இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடுவான். இதுதான் வந்து ஒரிஜினல் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாமே கூகுள் மேப் மெத்தட். இப்படி போட்ட ஒரு பில்டப்பு. இதில் வந்து அண்ணாமலைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை. நோட்டாக்கு கீழே இருந்த கட்சின்னு விமர்சிக்கப்பட்ட பாஜக இன்றைக்கி 18க்கும் மேற்பட்ட சதவீதம் வாங்கிக்குவாங்கன்னா அது அண்ணாமலையோட தலைமையால் தான். சூப்பர். அண்ணாமலைக்கு முன்னாடி தமிழிசைன்னு ஒருத்தர் இருந்தாங்க தலைமையில், அவங்க தலைமையில் 18க்கும் மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ எப்படி வாங்கினாங்க? தமிழிசை என்பவங்க தலைவராக இருந்தாங்க. அப்போ அண்ணாமலை அரசியலே இல்லை, அங்கே கர்நாடகாவில் எஸ்பியாக இருந்தார் அவர், ரைட்டுங்களா. ஸ்ருங்கேரி மட்டோட கொலாபரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் ஐ எம் அ ப்ரவுட் கன்னடிகா அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாஜக இங்கே ஓட்டு வாங்கிச்சு, 18% ஓட்டு வாங்கிச்சு. கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டை ஜெயிச்சுது, ரைட்டுங்களா. கூட்டணின்ற அடிப்படையில் தருமபுரி பார்லிமெண்ட்டை இவங்க ஜெயிச்சாங்க. அதனால தான் கேபி முனுசாமியை பதவியை விட்டே பிடுங்கினாங்க ஜெயலலிதா. அது நடந்தது. ஸோ பாஜக 18% ஓட்டு வந்து அதை விட கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் கோவை பார்லிமெண்ட்டில் வாங்கின ஓட்டை விட கம்மியான ஓட்டு தான் அண்ணாமலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமே வந்து அண்ணாமலையை சுற்றி தான் சுழலுது. இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிச்சது வந்து கோவையில் வந்து யார் ஜெயிப்பாங்க, அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரா, அது மட்டும் தான் பேசுபொருளாக இருந்தது. இன்றைக்கி வந்து அண்ணாமலை வந்து இருக்க போகிறதா ராஜினாமா பண்ணுறாரு, இதுதான் பேசுபொருளாக இருக்குது. தமிழக அரசியலே அண்ணாமலையை சுற்றி தான் சுழலுது அப்படின்றாங்க. அப்போது மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வீட்டுக்கு அமைச்சிடலாமா? அவங்களாம் அரசியல்வாதியே கிடையாதா? கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் இவங்களை எல்லாரையுமே பேக்கப் பண்ணிடலாமா? இல்லை, பேசு பொருளாக இருக்கார்ல அண்ணாமலை வந்து தமிழக அரசியலோட பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்காரு. பேசு பொருளாக மீடியாக்கள் தான். மீடியாக்களில் ஒரு 4 பேர் இப்போ உட்காந்து பேசுகிறாங்கல்ல, வெளியில் வந்து பேசுகிறாங்கல்ல, அண்ணாமலைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சுன்னு. அதுதான் சமூக வலைதளங்கள். இளைஞர்கள் கட்சி அவரை நம்பி நிறைய வந்து உட்பொருளை செலுத்திருக்கு, அவருக்கான நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, அவரை நம்பி வந்து கிளம்பிறக்கி இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அவர் மூலமாக ஒரு வெற்றியை வந்து பெறணும்னு நினைக்கிறாங்க. ஏன் பெற முடியல? 21 தொகுதியில் டெபாசிட் போச்ச. இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது பாஜக 0 தொகுதி வாங்கியிருக்கா? கேரளாவில் வாங்கியிருக்கா சார்? இல்லை. கர்நாடகாவில் வாங்கியிருக்கா சார்? மகாராஷ்டிராவில் வாங்கியிருக்கா சார்? வெஸ்ட் பெங்காலில் வாங்கியிருக்கா சார்? பீகாரில் வாங்கியிருக்கா சார்? ராஜஸ்தானில் வாங்கியிருக்கா? மத்திய பிரதேசத்தில் வாங்கியிருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கா? இமாச்சல் பிரதேசத்தில் வாங்கியிருக்கா? எங்கே வாங்கியிருக்கு? 0. மொட்டை கோழி ஆடு வந்து குட்டி போடுன்னுவாங்க, ஆடு முட்டை போட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சார். அதான் காரணம் நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், இவர் ஒண்டி தான் சார் காரணம். அலையன்ஸ் வந்து எடப்பாடியோட அலையன்ஸ் சார். இவர் வந்து காசுக்கு கூறவர் தான் சார் எப்போவுமே. அண்ணாமலை சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து எடப்பாடியை எதிர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. கவுண்டர் சமுதாயத்துக்கு இடையிலான போட்டி, நீ பெரியவரா நான் பெரியவரான போட்டின்றாங்களே, அது கவுண்டர் சமுதாயத்துக்கு இடையிலான போட்டியா? அந்த சமுதாயத்துக்குள்ள யார் பெரியவர்ன்ற போட்டியெல்லாம் கிடையாது சார், ரைட்டுங்களா. அதெல்லாம் கிடையாது சார், அந்த போட்டியெல்லாம் கிடையாது சார். இவருக்கு வந்து காசு,
இவர் சசிகலா கிட்டே காசு வாங்கிட்டார் அண்ணாமலை. அதனால் எடப்பாடியை எதிர்த்தார் அவர். ஹி வாஸ் பெய்டு. இவரோட பெய்டு மென்டாலிட்டிக்கு உதாரணம் வந்து இவர், சவுக்கு சங்கர், அமர் பிரசாத் ரெட்டி இவங்கெல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டுகளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எல்லார் மேலேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ரைட்டுங்களா? இப்போ உதயநிதிக்கு நெருக்கமான ஒரு துறை மேலே இன்கம் டேக்ஸ் ரெய்டு, அமலாக்கத்துறை ரெய்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து அவங்க அந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி அவங்க டிசைட் பண்ணுவாங்க, த்ரெட்டன் கொடுப்பாங்க, எப்போ அவங்க மேலே ரெய்டு வரப்போகுதுன்னு. அவங்க பே பண்ணிட்டா ஓகே. இங்கே பெய்டு ஆனால் அங்கே ரெய்டு இல்லை, இங்கே பெய்டு இல்லைன்னா அங்கே ரெய்டு. இப்படி தான் சவுக்கு சங்கர் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்த்தார், அவர் மட்டுமே. இவரும் அமர் பிரசாத் ரெட்டியும் இவரும் சேர்த்த தொகைகள் ஏராளம். பிருத்வின்னு ஒரு பையன் இப்போ ஏர்போர்ட்டில் மாட்டுறான் சார், 296 கோடி ரூபாய்க்கு தங்கம் கடத்துனதாக மாட்டுறான். ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதிகாரி எல்லாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த பிருத்வி யார்? அண்ணாமலையுடைய பிஏ. பாஜக ஒரு அணியில் இருந்தார் அப்படின்றாங்க. அணியில் இருந்தது மட்டும் கிடையாது, அண்ணாமலையோட ஆளினால் பிருத்வி தான். யாரை வேணால் கேட்டு பாருங்கள். பாஜகவில் அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டா? பாண்டே சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இதானா? அது மட்டும் இல்லை, அதாவது கொலம்போலேருந்து இங்கே வரக்கூடிய டிரான்சிட் பேசஞ்சர் தங்கம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை பாத்ரூமில் வைப்பாங்க, பிருத்வியோட ஆளுங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. 3 கடைகள் அங்கே கொடுத்துருக்காங்க பிருத்விக்கு, ரைட்டா? அவங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க, அது போய்டும். தங்கம் மட்டுமா கடத்தப்பட்டது? தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத போதைப் பொருளும் கடத்தப்பட்டது. போதைப் பொருளுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கா சார் அண்ணாமலை? ஆமாம் சார், கடத்தப்பட்டது சார். போதைப் பொருள் எங்கே அதிகமாக மாட்டுது சார்? குஜராத்தில் இருக்க முந்திரா துறைமுகத்தில் தானே சார், அதானியோட துறைமுகத்தில் தானே சார் உலகத்தில் இருக்க எல்லா போதைப் பொருளும் மாட்டுது. இந்தியாவுக்கு வரக்கூடிய போதைப் பொருள் எல்லாமே அங்கே தானே சார் இருக்குது. இப்போ ஜாஃபர் சாதிக்கு சொன்னீங்களே, ஜாஃபர் சாதிக்கு கெமிக்கல் ஃபேக்ட்ரி எங்கே சார் வச்சுருந்தார்? குஜராத்தில் வச்சுருந்தார் சார் கெமிக்கல் ஃபேக்ட்ரியை. ஸோ போதைப் பொருள் கடத்தலோட முக்கியமான கேந்திரம் வந்து குஜராத், தமிழ்நாடு கிடையாது, குஜராத். போதைக்கு எதிராக இவங்க அவ்வளவும் பேசலாம், ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பின்னணியில் தான் அந்த போதைப் பொருள் கடத்தலே நடந்திருக்கு. அண்ணாமலைக்கு தெரிந்து. ஸோ அண்ணாமலை வந்து ஃபுல்லாக பெய்டு மிரட்டல், த்ரெட்டனு, காசு பணம் சம்பாதிக்கிறது தான். இவர் இன்வெஸ்ட் பண்ணல, இவர் வந்து கறந்தார் ஃபுல்லாக. இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு என்ன தெரியுங்களா சார்? கோல் போஸ்ட் இல்லாமல் பெனால்ட்டி கார்னரில் கோல் அடிக்கிற வாய்ப்பு. கோல் போஸ்ட்டில் கோல் கீப்பர் இல்லாமல் பெனால்ட்டி கார்னரில் கோல் அடிக்கிற வாய்ப்பு. திராவிட இயக்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் கொடுத்து யாருமே இவருக்கு எதிராக பேசக்கூடாதுன்ற நிலையை உருவாக்கி, அண்ணாமலை தான் எல்லாம், அண்ணாமலைடா அப்படின்னு நெஞ்ச கீச்சு காட்டுற மாதிரி ஒரு வாய்ப்பு வேஸ்ட் பண்ணிட்டார்ல டோட்டலாக. இவர் பண்ணது சசிகலா கிட்ட காசு வாங்கி ஒரு எடப்பாடிக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குது சார்? சார் ஆதாரங்கள் இல்லை சார், நான் சொல்கிறதுல வந்து பொலிட்டிக்கல் தான், ரைட்டுங்களா? இப்போ பிருத்விக்கு என்ன ஆதாரம் இருக்குது? பிருத்வியும் அண்ணாமலையும் க்ளோஸ்ன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆருத்ராவில் ஹரீஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இங்கே இருந்தார், பிஜேபியில் இருந்தார். ஆர்கே சுரேஷ் அப்படின்றவர் பிஜேபியில் இருந்தார். மொத்தம் 5000 கோடி பொதுமக்கள் பணம் ஏமாற்றப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரைக்கும் வருது அது, ரைட்டா? அதுக்கு அவங்க வந்து பிஜேபியில் நிர்வாகிகளாக இருந்தாங்க. பிரதமரை வரவேற்கிற கமிட்டியில் ஹரீஷ் இருந்தார். இதில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அண்ணாமலைக்கும் போச்சு, அமர் பிரசாத் ரெட்டிக்கும் போச்சு, கேசவ விநாயகத்துக்கும் போச்சு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மோடி கபடி லீக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடந்தது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, பிஜேபிக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் அது, மோடி கபடி லீக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதே மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டுகள் வந்து ஃபால்ஸாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டு சவுக்கு சங்கர் 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னு தமிழக போலீஸ் சொல்லுது. அவருடைய சொத்து மதிப்பு பட்டியெல்லாம் எடுத்து சொல்லுது. அப்போது அந்த விஎன்டிசி வந்து அவர் மேலே இப்போ கேஸ் போடவே தயாராகிட்டுருக்கு. அவர் வந்து மத்திய அரசு உதவி இல்லாமல் அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸையும் அவர் யூஸ் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாதுல்ல.
த்ரெட்டனிங் பண்ணியிருக்க முடியுமா? பிளாக்மெயில் ஜேர்னலிசம்னு அவர் சொல்கிறார். ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது, இஸ் அ பிளாக்மெயிலர். அந்த பிளாக்மெயிலரோட ஆட்டிடியூடுக்குள்ளே அண்ணாமலை இருந்தாரா இல்லையா? ஆடு மலமாடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியும் விமர்சித்த சவுக்கு சங்கர் ஒரு ஸ்டேஜில் அண்ணாமலைக்கு ஆதரவாளராக மாறுறாரு. அப்போ அதில் அண்ணாமலை உள்ளே வராரு. அப்போது அண்ணாமலை வந்து அதுக்குள்ளே இன்வால்வ்டு இல்லையா? இன்வால்வ். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இல்லை. அதே மாதிரி யாராவது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்குது, அந்த கட்சிக்கு போட்டியாக நான் தான் 2026 முதலமைச்சராக வருவேன். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் ஜெயலலிதா. இதெல்லாம் பேசுவாங்களா சார்? இப்போ அது காரணம் சசிகலாட்ட வாங்கின பணம்ன்றீங்களா? ஆமாம் சார். 2026 முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி வரணுன்றது தான் பேசிக் டிமாண்ட். அந்த டிமாண்ட் வந்து ஆல்ரெடி அக்செப்டடு. எடப்பாடியை வந்து கூட்டணி கட்சியாக வலது பக்கத்தில் உட்கார வைக்கிறார் மோடி. அது வரைக்கும் எங்கேயாவது எப்பயாவது எடப்பாடி வந்து 2026 தேர்தலில் முதலமைச்சர் இல்லை அப்படின்றது இருந்ததா? காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிது. அப்போனா அந்த கூட்டணிக்கு தமிழக தலைவர் யார்? ஸ்டாலின். திமுக தானே. அப்போது பாஜக மட்டும் கூட்டணி வச்சா அதுக்கு தலைவர் வந்து அண்ணாமலைன்னு சொல்ல வேண்டிய விஷயம் ஏன் வந்தது? அப்படி வந்தது உண்டா? ஜெயலலிதா இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. எடப்பாடி பொதுச் செயலாளர்னு ப்ரூவன் ரெக்கார்டில் வந்துக்கிட்டு இருக்கார். அவர் இன்றைக்கி வரைக்கும் ப்ரூவன் ரெக்கார்டு. அப்போது நீ எடப்பாடிக்கு எதிராக நீ வந்து கொண்டு போகிறன்னா நாங்கள் தான் பாஜக அப்படின்னா, பாஜக தன்னுடைய பொறுமையாக கொஞ்சம் சொல்லலாம்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக சொல்ல. பாஜக தனியாக ஆட்சி அமைக்கத்தான் ஆசைப்படுகிறது. அந்த அளவுக்கு பாஜக இன்னும் வளரவில்லை என்பதால் நாங்கள் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் போட்டி போடுறோம். காலம் வர்றப்ப பார்ப்போம். காலம் வரும்பொழுது நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம். காங்கிரஸ் சொல்லியா காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவங்க மேடைகளில் ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு கோஷம். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்கள்ல, தமிழிசை கத்திக்கிட்டே இருந்தாங்கள்ல. அது வந்து ஒரு தன்னோட கட்சியை வளர்க்குற மெத்தடு. ஆனால் இது வந்து அதெல்லாம் இல்லை. பாஜக தலைமையில் தான் கூட்டணி, பாஜக தான் தலைமை தாங்கும். தமிழகத்தில் கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை தாங்கும். ஓகே ஃபைன். அது எப்படி நீங்கள் திட்டமிட்டு கூட்டணியை கழட்டி விட முயற்சின்றீங்க? இது வந்து சசிகலாவுடைய கேம் பிளான். அதோட ஆக்சுவல் திட்டம் என்ன சார்? சசிகலா எதற்காக அண்ணாமலைக்கு வந்து பணம் கொடுத்தா அவர் திட்டம் என்ன நினைக்கிறீங்க? சசிகலாவுடைய திட்டம் வந்து எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணணும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடாது. ரைட்டுங்களா? இந்த கூட்டணி தான் எடப்பாடி வலுவாக இருந்துக்கிட்டே இருப்பார். சசிகலாவுக்கும் பாஜகவுக்குமான டக் ஆஃப் வார் என்னென்னா டே 1லேருந்தே ஆரம்பிக்குது. சசிகலா வந்து தன்னுடைய சொத்து இருக்கு இல்லையா, சுமார் ஒரு 7.5 லட்சம் கோடி இருக்குது. சசிகலாவும் 15 வருஷம் அடித்தது அதிமுக, ஜெயலலிதா ஆட்சி உட்பட எடப்பாடி ஆட்சியில், அது தனி, அவங்க கணக்கு தனி. இதில் அடித்த காசு இருக்கு இல்லையா, ஒரு 7.5 லட்சம் கோடி. இதில் வந்து ஒரு 40% மேலே பாஜக டிமாண்ட் பண்ணுது. அதுவும் ஸ்ருங்கேரி மட்டுன்னு ஒரு மட்டு இருக்குது. அந்த மட்டு மூலமாக தான் டிரான்சாக்ஷன்ஸு. இவங்க வந்து நான் 10%, 5% அப்படி தாண்டி இப்போ 20%க்கு வந்துட்டாங்க. இவங்க கேட்டது 40%. 40%னா 7.5 லட்சம் கோடியில் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதில் பாஜகவுக்கு என்ன கரப்ஷன் வரப்போகுது, யார் அதை வாங்க போகிறாங்க? மோடி வாங்க போகிறாரா, அமித்ஷா வாங்க போகிறாரா, யார் வாங்க போகிறாரு, பியூஷ் கோயல் வாங்க போகிறாரா, இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்களா அப்படின்றது இல்லை. நீங்கள் வந்து என்ன சசிகலாவுடைய கண்டிஷன் வந்து என்ன, நீங்கள் பொதுச் செயலாளர் ஆக்கின். ஓகே, இதுதான் சசிகலாவுடைய கண்டிஷன். இது நெகோசியேஷன் போது அவங்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் போயஸ் கார்டன் வீடு இன்றைக்கி கட்டியிருக்கிறது உட்பட ஒரு 1200 கோடி 1300 கோடி அட்டாச் பண்ணுறாங்க. டோட்டலாகவே அட்டாச் பண்ணுறாங்க. அட்டாச் பண்ணிட்டப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன இன்றைக்கி, அதுவும் கேள்விக்குறி. ரைட்டா? சசிகலாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபெரா கேசஸ், டிடிவி தினகரனுக்கு எதிராக ஃபெரா கேஸில் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு. ஃபைன் கட்டணும், பல கோடிகள் அவர் ஃபைன் கட்டணும். அவர் ஃபைன் கட்டாமல் இருக்கார், கண்டுக்கல. ரைட்டுங்களா? என்றைக்கோ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாருன்னு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சுருக்கீங்களே.
ஃபெரா கேஸில் ஃபைன் அமௌண்ட்டு கோர்ட்டு டிசைட் பண்ணால் ஃபைன் அமௌண்ட்டை கட்டாமல் டிடிவி தினகரன் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணீங்க? அண்டர்ஸ்டாண்டிங். சசிகலாவுடைய ப்ராப்பர்ட்டிலாம் அட்டாச் பண்ணிங்களே, என்ன ஆச்சு? அண்டர்ஸ்டாண்டிங். அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியில் பெருசாக வீடு கட்டி வந்து அந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்களே, அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் பாஜகவுக்கும் சசிகலாவுக்கும் இடையில நடக்கிறது வந்து சொத்து மேட்ரு, ரைட்டுங்களா? இது வந்து குருமூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் சசிகலா வந்து கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இன்டெரக்டாக போகும். அப்போது எடப்பாடியும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ராவலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சசிகலாவுக்கு என்ன வேலை இருக்குது? வேலை இல்லை. ஸோ சசிகலா வந்து திரும்ப அதிமுகவுக்கு வருது, அதிமுக பவரை கேப்சர் பண்ணோன்னா எடப்பாடியும் பாஜகவும் ஒன்றா போகக்கூடாது. இதுதான் அண்ணாமலையை வச்சு சசிகலா பண்ண ஆப்ரேஷன். ஸோ இந்த கூட்டணியை சதிச்சது இவங்க வந்து கேட்குறாங்க. யார்? ஏடிஎம்கே வந்து கேட்குது, தயவு செஞ்சு எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசுகிறாரு, ஜெயலலிதாவை பற்றி தப்பாக பேசுகிறாரு, இவர் வந்து நீங்கள் வந்து மாநில கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு அதிமுகவுடைய நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க. மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலுக்கு ரொம்ப முன்னாடி தீர்மானம் போடுறாங்க. கண்டுக்கல. இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா, இவர் வந்து நாங்கள் என்னோடய ஃபார்முலா பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக நின்று ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ரைட்டா, சசிகலா, இவங்க இந்த டீமை வச்சு நம்ம தனியாக நின்று, அதான் இப்போ பாண்டியெல்லாம் சொல்கிற மாதிரி 25% வாக்குகளை நம்ம பெற்று நம்ம வந்து குறைந்தபட்சம் நல்ல கேண்டிடேட்டாக போட்டு ஏசிஎஸ், வேலூர், சௌமியா அன்புமணி, பாமகவையும் உள்ளே தூக்கிக்கிட்டு, பாமகவுக்கு அன்புமணிக்கு எதிராக 2 கேஸ் இருக்குது, அவரையும் உள்ளே தூக்கிக்கலாம். ஒரு பெரிய ப்ராடர் ஃப்ரண்ட்டாக அமைச்சு நம்ம போகலாம். அப்படின்னும் போது முருகன் வந்து நீலகிரி, அப்புறம் நெல்லை நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி வந்து பொன்னார், தென்சென்னை வந்து தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி ஒரு வைட்டலாக கேண்டிடேட்டை போட்டு ஒரு 10 தொகுதி ஜெயிக்க முடியும் நம்மளால். 10 பார்லிமெண்ட் தொகுதியை வந்து நீங்கள் 40ல் 10 ஜெயிச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இதுதான் வந்து அண்ணாமலை கொடுத்த பிக்சர். அண்ணாமலை கொடுத்த பிக்சரை வந்து அங்கே நம்பலை. அதுக்கு பதிலாக இவர் செட் பண்ண ஒரு ஆளை செட் பண்ணார். அவர் பேர் வந்து ஐபி சீஃப், தமிழ்நாட்டோட ஐபி சீஃப் ரவிச்சந்திரன் ஒருத்தர். அவர் வந்து தமிழ்நாட்டில் எஸ்பியாக இருந்தவர், எல்லா இடத்துலையும் இருந்தவர் ரவிச்சந்திரன். அவரை செட் பண்ணிட்டார். அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை ஐபி சீஃபும் சொல்கிறார். டெல்லி மேடத்துக்கு சொல்கிறாரு. 3வது ஒரு ஆளை செட் பண்ணுறாரு. அவர் பேர் செந்தில், ஆர்எஸ்எஸ் செந்தில். கேசவ விநாயகம் மூலமாக ஆர்எஸ்எஸ்காரங்க கரப்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப ஒரு சன்னியாசினி மாதிரி ஒரு வாழ்க்கை, பிரம்மச்சரியம் அதெல்லாம் வச்சு தான் அவங்க வாழ்வாங்க. அவங்கள செட் பண்ணிட்டார் இவர். அவரும் அதே ரிப்போர்ட்டை கொடுக்குறார். அப்போது 10 தொகுதி ஜெயிக்க முடியும், எடப்பாடி நமக்கு தேவையில்லை அப்படின்ற அண்ணாமலையோட ரிப்போர்ட்டை நம்பி தான் பிரதமர் கூப்பிட்டப்பெல்லாம் வந்தார், அமித்ஷா வந்தார், எல்லோரும் வந்தாங்க. அப்போ எடப்பாடிக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக வரணும். ஒருங்கிணைந்த அதிமுக வரணும்னா சசிகலாவையும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையுமே நீங்கள் சேர்த்துக்கணும். இது சட்டமன்ற தேர்தலையே சொன்னாங்க, அது முடியாதுன்ற மாதிரி போயிடுச்சு. அப்போது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தோற்றதுக்கு காரணமே இவங்களை சேர்க்காதது தான் அப்படின்னு இன்னொரு ஃபார்முலா பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வைக்கிறாங்க. எடப்பாடி பார்த்தாரு, இது வந்து நமக்கு செட் ஆகாது. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க சார், அதாவது அண்ணாமலை வந்து அப்போவே ராஜினாமா பண்ண தயாராக இருந்தார். அதாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணியை வந்து டெல்லி மேடம் விரும்பியது, அதற்கு நான் தான் தடையாக இருக்கேன் அப்படின்னா நான் ராஜினாமா பண்ண தயாராக இருக்கேன்னு அண்ணாமலை அப்போவே சொன்னார். அண்ணாமலையை மீறியும் வந்து டெல்லி மேலிடம் அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செஞ்சிச்சு. அது வந்து எடப்பாடியால் வந்து சரி வரலை. ஸோ அதுதான் காரணம். அண்ணாமலை அதுக்கு ஒருபோதும் காரணம் இல்லை. பொய். இதை சொன்னவர் யாருன்னு தெரியும், உங்கள் இன்டர்வியூ நானும் பார்த்தேன். அப்படிலாம் ஒன்றுமே சொன்னது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் லீவ் லெட்டர் கொடுக்குறேன்னு போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. சரி, என்னதான் ஆக்சுவல் காரணம் சார்? அண்ணாமலை கிட்ட வந்து ராஜினாமா கடிதம் வாங்குறதுக்கு என்னதான் ஆக்சுவல் காரணம்? இந்த கூட்டணி உடைச்சதான் காரணமா? இல்லை சார், ஆக்சுவல் காரணம் 0/40. சரி, கூட்டணியை உடைச்சிங்க, ஆனால் அப்படியே ரிசல்ட் கிடைக்கல. 0/40 0/40 வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்கலையே.
சரி, இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து மீனவர்கள் பிரச்சனைக்காக பார்க்க அண்ணாமலை போகலை, இதுதான் நடந்துச்சு சார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 26 பேரை புஷ்டாங்க சார், இலங்கை கடற்படை. அவர் அங்கே பார்த்துக்கிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு எல்லாரையும் கூப்பிட்டு. அவர் சுப்பிரமணிய பிரசாத்னு ஒரு செய்தி தொடர்பாளர் பையால் அவரை தூக்கி திருப்பி போட்டிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லா மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு 26 பேரை பிடிச்சிட்டாங்க சார். இந்திய கடற்படை என்ன பண்ணிச்சு, தமிழ்நாடு போலீஸ் போனிச்சுன்னா அவனுக்கு ஓடிடுவானுங்க. இலங்கை கடற்படை அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவர் ஜெய்சங்கரை பார்த்து என்ன பிரயோஜனம்? அதுக்கெல்லாம் கிடையாது சார். அவர் போன ஃப்ளைட்டில் இவர் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கிறார், பின்னாடி சீட்டில் கேடி ராகவன் உட்காந்து. அவர் பீயிங் அட்வொகேட்டாக போயிருக்காரு, நைனா நாயந்தன் கூட சொந்த வேலையாக போயிருக்காரு, அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்களே. அது பீயிங் அட்வொகேட்டாக போகலாம். அவர் என்ன அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு கேடி ராகவன்? சொல்லுங்க, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? அவர் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. அவர் நிர்மலா சீதாராமனுக்கு உதவியாக இருக்கார், அவரோட ஆளாக இருக்காங்க. ரைட்டா? நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லியில் என்ன வேலை? இங்கே தான் 4 கோடி ரூபா கேஸ் இருக்குது, அங்கே என்ன டெல்லியில் கேஸ் இருக்குது அவர் மேலே? நயினார் நாகேந்திரன் மாநிலத்தை தாண்டின அரசியல்வாதியே கிடையாது. நெல்லையில் ஹோட்டல் வச்சுருக்காரு, சென்னையில் ஹோட்டல் வச்சுருக்காரு, இவ்வளோ தானே. எல்லா ஹோட்டலையும் விற்று 200 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு கடனில் இருக்கார். ரைட்டா? அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்கிக்கிட்டு இருக்கார். அந்த மாதிரி நிலையில் இருக்க நயினார் நாகேந்திரன் ஏன் போகிறார்? இப்போ யார் மூவ் பண்ணுறா அடுத்த பாஜக தலைவருக்கு? நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க சார். அவன் நயினார் மூவ் பண்ணுறாங்க. நயினாரை பிஎல் சந்தோஷ் ஆதரிக்கிறார். ஓ, அண்ணாமலைக்கு பிறகு நயினாரை ஆதரிக்கிறார் பிஎல் நயினாரை பிஎல் சந்தோஷ் ஆதரிக்கிறார். நம்ம வானதி சீனிவாசனை வழக்கம் போல் நம்ம அண்ணா வேலுமணி எடப்பாடிக்கு எதிராக பயங்கரமாக முறுக்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கட்சியை உடைப்பேன், சசிகலா தான் என் தூண் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணன் வேலுமணி. அவரும் ஜக்கி வாசுதேவ் அவங்க 2 பேரும் வானதியை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தமிழிசை அமித்ஷா அணி தான் தமிழிசை இன்றைக்குமே. அமித்ஷா தமிழிசை மேலே ஒன்று இருக்குது. அண்ணாமலைக்கு எதிராக முன்னாடியே குற்றம் சாட்டினாங்க, நான் இருக்கப்போ கட்சி இப்படி இல்லை, இப்போ ரவுடிகளின் கூடாரமாக மாறிடுச்சு, அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தா 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஆமாம், உண்மையிலேயே முருகனும் அண்ணாமலையும் தான் ரவுடிகளை கொண்டு வந்தது. ஆனால் இந்தம்மா இப்போ ஒரு விழாவில் அமர் பிரசாத் ரெட்டியை புகழ்ந்து இவ்வளோ லெங்க்த்து பேசுகிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டியை தான் எல்லா ரவுடிகளையும் கூப்பிட்டு வந்தது. ரைட்டுங்களா? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். கேடி ராகவனை நிர்மலா சீதாராமனும் பிரதமரும் ஆதரிக்கிறார். கேடி ராகவனை. இது இல்லாமல் பாஜக இப்போது பாண்டே மாதிரி ஆள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு புது முகத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி வரும். மொத்தத்தில் அமித்ஷா சொன்ன வார்த்தை என்னென்னா, இந்த ஆள் எங்களை ஏமாற்றிட்டான். இதை அவங்க சாதாரணமாக இது பண்ணல, ஒரு டீமை போட்டு அனுப்புகிறாங்க. ஐபி ஆஃபீஸர் ரவிச்சந்திரனை தவிர்த்துட்டு ஐபியில் ஒரு டீமை போட்டு அவங்க தமிழகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் இந்த பிருத்வி எபிசோடு வருத இதை முழுக்க அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்னா தங்கன்றது இந்திய பொருளாதாரத்தோட ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம். ஒரு ஏர்போர்ட்டே இங்கே காலியாகி நிற்குது. ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற கஸ்டம்ஸ் எல்லாரையுமே மாற்றுறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் சீரியஸாக அதில் ஆராய்ச்சி பண்ணும்போது பிருத்வி எபிசோட்லேயும் ஒரு வராரு. ஏற்கனவே கேட்டாங்க, ஏன் சார் ஆருத்ராவில் நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னு புகார் வருது, ஏன் சார் என்னை கட்சி நடத்துறதுக்கு வேறு வழி இல்லை, நிறைய செலவாகுது, அதனால் நான் ஆருத்ரா மாதிரி விஷயங்களில் ஈடுபடும்போது அவங்க காசு கலெக்ட் பண்ணி தான் கட்சியை நடத்தணும். நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க சார். எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பணம் வசூல் செய்யப்பட்டது, திமுக அமைச்சர்கள்ட்ட மாதம் ஒரு தொகை போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு லாபியிஸ்டாக ஒரு அமைச்சர் இருக்காரு, அண்ணாமலை ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்லாம் திருச்சி சூர்யா குற்றம் சாட்டார். இது எல்லாமே உண்மைதான் நினைக்கிறீங்களா? மணல் மாஃபியாட்ட காசு வருது சார். மணல் மாஃபியா கிட்டேருந்து காசு வந்தது மணல் மாஃபியா எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவான். மணல் மாஃபியா கிட்டேருந்து காசு வந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்டேட் போலீஸ் போய் மணல் மாஃபியாவை பிடிச்சி கோயம்புத்தூரில் துப்பாக்கியை தூக்கி வச்சுட்டாங்க. சுற்றுவோம் அவங்கள, ஓடிடுங்க. கோயம்புத்தூர் எலெக்ஷனுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மணல் மாஃபியா அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க.
ரைட்டுங்களா? அந்த மணல் மாஃபியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாஃபியா. அது பேர் கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம்னு 3 பேர். டிஃப்ரெண்ட்டான மாஃபியா. அவங்க தான் இன்றைக்கி எல்லா சிறைகளுக்கும் உணவு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டும் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ இவ்வளோ அமலாக்கத்துறை வந்து கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அவங்க அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, மாநில அரசு உரிய ரெக்கார்டுகளை கொடுக்கலன்னு. ரெக்கார்டு கொடுக்க வேண்டிய துரைமுருகன் தான் கொடுக்கல. அந்த கலெக்டர்களுக்கு எதிரான கேஸ், அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட மறுபடியும் மணல் எடுக்கப்படுது, மறுபடியும் குவாரிகள் நடத்தப்படுது, மறுபடியும் சவுடு மணல் எடுக்கப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து கரிகாலன் டீமுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததோட உணவு கான்ட்ராக்டையும் இப்போ வந்து கரிகாலன் வந்து சிறைக்கு போகிறார். இப்போ சவுக்கு சங்கருக்கு கொடுக்குற உணவு வந்து துரைமுருகனுக்கு நெருக்கமான கரிகாலன் கொடுக்குற உணவு தான் அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் சிறையில். சிறை சாப்பாடு, ரைட்டுங்களா? இப்படி அந்த மணல் மாஃபியாவோட விஷயங்கள் வந்து எல்லாமே உண்மை. ஆருத்ராவில் வந்த அலிகேஷன்ஸ் வந்து உண்மை, மற்றது எல்லாமே உண்மை. பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடி அப்படின்னு சூர்யா சொல்கிறது அப்பட்டமான உண்மை. சூர்யா இப்போ வெளில சொல்கிறார், அவ்வளோதான். இப்போ ஒரு அதீதமாக நம்பிக்கை வச்சுருந்தோம், அதை வந்து அண்ணாமலை ஏமாற்றிட்டார், அளவுக்கு மீறி வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அதீதமான நம்பிக்கை இல்லை சார். கம்ப்ளீட் சீட்டர், பிளாக்மெயிலர், ஃப்ராடு. அதாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் கிரைம் ஆனால் என்னென்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டார். அவருக்கு ஒரு களம், தமிழக அரசியல் களம் 2 வருஷம். இதில் பணத்தை சம்பாதிச்சு அவங்க மனைவி மூலமாக கர்நாடகாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஐடி கம்பெனிகளை அவர் தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி லண்டனில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அவர், ரைட்டுங்களா? ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸு. அவங்க மச்சான் வந்து கொங்கு பகுதியில் மிகப்பெரிய தொழிலதிபர். இப்போ ஒரு 8-8.5 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கினதாக கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழக அரசுடைய பத்திரப்பதிவுத்துறை. நிலாம்பூர் போகிற வழியில் கோயம்புத்தூர் அவுட்டரில் 8.5 கோடி ரூபாய் வாங்குறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை வந்து கம்ப்ளீட் பிளாக்மெயிலர், ரைட்டா? சவுக்கு சங்கருக்கு என்ன ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம புட்ஃபோர்த் பண்ணி இன்றைக்கி குற்றச்சாட்டுகள் பதிவாகுதோ அதே தான். இப்போ அண்ணாமலையோட அரசியல் எதிர்காலம் என்ன? அடுத்த ஆளுநரா, இல்லை அரசியலிருந்தே ஓய்வா? அவரோட திட்டம் தான் என்ன? இல்லை பாஜக அவரை தொடர்ந்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை போதும்? அவ்வளோதான், ஆட் அண்ட் க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டது என்னென்னா மத்திய மந்திரி ஆக்குங்க என்னன்னு. இல்லை, முன்னாடியே தயாராக இருந்தாங்க. அவர் தான் வேணான்னு சொல்லிட்டு நான் தமிழகத்தில் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வராமல் வரமாட்டேன், இல்லை சட்டமன்ற தேர்தலில் ப்ரூவ் பண்ணாமல் வரமாட்டேன்னு சொல்லி மத்திய அமைச்சர் பதவியை வேணான்னு சொன்னாங்களே சார். அவங்க மத்திய மந்திரி பதவிக்கு தயார் பண்ணுறது எப்படின்னா, முருகனை எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராஜ்யசபா மெம்பராக்கி மத்திய மந்திரிக்கு தயார் பண்ணியிருந்தாங்க இல்லையா? முருகன் அந்த லிஸ்ட்டில் வந்தார் இல்லையா, மத்திய மந்திரி லிஸ்ட்டில். அவர் செலக்ட் பண்ணப்பட்ட இடம் மத்திய பிரதேஷ். அந்த மாதிரி இவரை தயார் பண்ணியிருப்பாங்கள்ல, ஏன் பண்ணல? இவர் வேணாம். சரி, இவர் கேட்டார் மத்திய மந்திரி பதவி. இவர் கேட்டாரா? மத்திய மந்திரி பதவி இவர் கேட்டார். எனக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் கொடுங்க. முருகனை வந்து மாநில பதவியிலேருந்து தூக்கும்போது அவர் மத்திய மந்திரி ஆகினேன், எங்களுக்கு ஒரு சேஃப் எக்ஸிட் கொடுங்கன்னு கேட்டார். அது கொடுக்க தயாராக இல்லை. கிட்டத்தட்ட பனிஷ்மெண்ட் தான். பனிஷ்மெண்ட் தான். சரி, அவர் வெளியூருக்கு அனுப்ப போகிறதே வந்து இதுதான், பனிஷ்மெண்ட்டு தான். படிக்க போகிறதா சொல்கிறது போயின்றீங்க. போய் அதை வந்து எடப்பாடி தான் அதை பண்ணிட்டார். எடப்பாடியும் அமித்ஷாவும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் டாக்கிங் டேர்ம்ஸில் தான் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அண்ணாமலை போனால் திரும்ப அதிமுக பாஜக கூட்டணி பேச்சப் ஆகுதுன்றீங்க? கண்டிப்பாக பேச்சப் ஆகும், கண்டிப்பாக பேச்சப் ஆகும். அது நல்ல ரீதியில் அவங்க கொண்டு போவாங்க, எல்லா விஷயத்தையும் கொண்டு போவாங்க. அவங்க வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் கேட்கலாம், ஓபிஎஸ் என்ன ஆவார், சசிகலா, அதெல்லாம் ஓபிஎஸ் மட்டும் அகாமடேட் ஆவார்னு எதிர்பார்க்கலாம். ஒருங்கிணைந்த அதிமுகன்னு அகாமடேட் ஆவார்னு பார்க்கலாம். வேலுமணி ஒரு கிமிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிஜேபி அந்த லாபியை வச்சு நான் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு கிமிக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னென்ன பொய் சொல்கிறாரு தெரியுங்களா வேலுமணி? காங்கிரஸை வந்து உடைச்சி நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து 2026 தேர்தலில் காங்கிரஸை வந்து ஆட்சியில் பங்கு தருவோன்னு ஒரு கார்டு போடுவோம். திமுகவில் கேட்குற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேனலையும் செட் பண்ணுறாரு. ஏற்கனவே இவர் சவுக் சங்கர்லாம் சேர்ந்து செட் பண்ண சேனல் தான் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் அங்கேருந்து கொண்டு வந்துட்டு அதிமுக கூட்டணியில் வச்சு பண்ணலாம். அங்கே ஒரு சுனில்னு ஒரு நல்லவன் இருக்கான்,
தேர்தல் வியூக அமைப்பாளர். அவர் வந்து சபரீசன்ட்டையும் பேசுவார், ராகுல் காந்திகிட்டையும் பேசுவார், எடப்பாடிகிட்டையும் ஏற்கனவே அங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு, வேலை பார்த்துருக்காரு. அந்த நல்லவன் கொடுக்குற வியூகம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் எல்லாமே டுபாக்கூர். பிரசாந்த் கிஷோர் என்ன ஆனார், எவ்வளோ தொகுதி பாஜக ஜெயிக்குன்னு சொன்னார், 300+ தானே சொன்னார். இன்றைக்கி என்ன ஆச்சு பாஜக? அந்த மாதிரி இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்ன்றவெல்லாம் டுபாக்கூர். அதை தாண்டி ஜெயலலிதா ஒரு தடவை கேட்ட மாதிரி தான், எங்களை விட அரசியல் உங்களுக்கு தெரியுமா? தேர்தல் வியூக அமைப்பாளர் ஒருத்தர்கிட்ட கேட்டது தான். ஆனால் எடப்பாடியே அவங்கள நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் திமுக பெண் அப்படின்னு தன்னோட சொந்த தேர்தல் வியூக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்கியிருக்கு. இப்போ கூட சிஎம் அந்த ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்தார், அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் ஏற்கனவே இப்போ வேலுமணி வந்து பண்ணக்கூடிய கிம்மிக்ஸுக்கு அளவே இல்லை. சசிகலா வந்து பொதுச் செயலாளர், வேலுமணியும் முதல்வர், எடப்பாடி அவுட்டு. இது வேலுமணியோட ஒரு பிளான். இதுக்கு தான் வேலுமணி தயாராகிட்டுருக்கார். அதுக்கு பாஜக துணை நிற்குமா நிற்காதா? அவங்க தான் கொஸ்டின். பாஜக போக போதா, வேலுமணிகிட்ட போக போதா? பாஜக துணை நிற்காது. அதுக்கு தான் எடப்பாடி முன்கூட்டியே பாஜகவில் போயிட்டார். அமித்ஷா ட்ராக்கில் போயிட்டார் எடப்பாடி. அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். பாஜக சப்போர்ட் இல்லாமல் சசிகலாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டா, எல்லா சொத்தும் லாக்குடு, கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் சசிகலாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஆளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து பயங்கரமாக பாஜகவுக்கு துதிப்பாடி தான் தன்னுடைய அரசியல் வாழ்வை கொண்டு போகணுன்றது தான் ஓபிஎஸோட நிலைமை. அவரை நம்பி வந்த திராவிட இயக்க சித்தாந்தவாதி அதிமுக காரங்களாம் தலையில் அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். சரி, கேட்பாங்களா சார்? உங்களை நம்பி தான் வந்தோம் நாங்கள். ஓபிஎஸ் டிடிவி 2 பேருமே கேட்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் சொல்லி தான் நாங்கள் வந்து உங்கள் கூட்டணி கீழே வந்தோம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நடந்துக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து எங்களை விட்டுட்டு திரும்ப எடப்பாடி எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாஜகவோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ் அதாவது ஒன்றே ஒன்று தான் தம்பி, பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசஸ். நான் வந்து பிச்சை எடுக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் பிச்சை போடுவீங்களா, இல்லை இந்த கேமராமேன் பிச்சை போடுவாரா, இல்லை இவர் போடுவாரான்னு தெரியாது. நான் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வச்சுருக்கேன், யாராவது பிச்சை போடுவாங்க. அது மாதிரி நீங்கள் சசிகலாவுக்கும் பிஜேபிக்குமான லாக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இஷ்யூவில் இருக்குது. டிடிவி தினகரனுக்கும் பிஜேபிக்குமான லாக் வந்து அந்நிய செலவாணி கேஸில் இருக்குது. ரைட்டா, ஓபிஎஸ்க்கும் அது மாதிரி பல லாக்குகள் உண்டு. ரைட்டா, தே ஆர் நாட் சூசஸ். எடப்பாடிக்கும் லாக் உண்டு, பல லாக் உண்டு. எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் உண்டு, விஜயபாஸ்கருக்கு உண்டு, அண்ணன் தங்கமணிக்கு உண்டு, ஏடிஎம்கே டோட்டலுக்கு உண்டு. இதெல்லாம் ஏடிஎம்கே பிஜேபி கிளச்சஸ். பிஜேபி நினச்சா எந்த சுவிட்சை வேணால் ஆன் பண்ணலாம், எல்லா சுவிட்சையும் சேர்த்து கூட கொண்டு வரலாம் வாய்ப்பு இருந்தால். வாய்ப்பு எல்லா சுவிட்சையும் சேர்த்து கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருன்றீங்க. நீங்கள் சசிகலா சுவிட்சை ஆன் பண்ணால் எடப்பாடி சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ட்வின் சுவிட்சு, இங்கே சுவிட்சை தட்டினா அது ஆஃப் ஆகிடும். அதனால் அந்த சுவிட்சு இந்த சுவிட்சை அனுமதிக்காது. ஓகேவா? இதை வந்து எப்படி வேணால் ஆப்ரேட் பண்ண முடியும். இதுதான் அரசியல் களம். சிஎம் ஃபாரின் டூர் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து துணை அமைச்சராக உதயநிதி ஆகணும் அப்படின்னு வந்து முன்னாடியோட வந்து இப்போ கொஞ்சம் வலுத்திருக்கு அந்த கோஷம் கட்சிக்குள்ளே உதயநிதி ஆதரவாளர்களால். அதே சமயம் வந்து துரைமுருகன் சொல்கிறாரு, ஏன் துணை அமைச்சர் பதவி கொடுத்தா நான் மட்டும் வேணான்னு சொல்ல போகிறேன்னா, எனக்கு கூட கொடுக்கலாமேன்னு மறைமுகமாக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னும் நேற்று வந்து முதலமைச்சர்கிட்ட இந்த கேள்வி குறித்து கேட்கப்பட்டப்போ கோரிக்கை வலுத்திருக்கு, இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. அது இன்னும் காலம் கனியவில்லைன்றார். அது சப்போஸ் முதலமைச்சர் ஃபாரின் போகும்போது காலம் கணிஞ்சிடலாம்ல. ஃபாரின் போகிறப்ப இங்கே பிரச்சனை ஆகிடும்ல. ஃபாரின் போகிறப்ப அறிவிச்சிட்டு போனால் இங்கே பிரச்சனை ஆகிடும்ன்றதுக்காக தள்ளி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் பிரச்சனையாகுது? ஆகக்கூடிய வாய்ப்பு எதுவும் இருக்கான்னு கேட்குறேன். அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி சீனியர் மினிஸ்டர்ஸ் கொடுக்காம துரைமுருகன் இருக்காரு. சீனியர் மினிஸ்டர்ஸ் யாருக்கு கொடுங்க? துரைமுருகன் இருக்காரு, பொன்முடி இருக்காரு, கே நேரு இருக்காரு, பாருங்களேன். கே நேரு, துரைமுருகன், பொன்முடி, அவங்ககிட்டலாம் போயிட்டு உதயநிதி பற்றி கேட்டு பாருங்க. எங்கேருந்தோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூட்டின்னு வந்து மாநில தலைவர்னு உட்கார வச்சு அவர் எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி கூத்தடித்து கொள்ளை அடித்து பணம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு கட்சியில் உரிமை இருக்குன்னா, அந்த கட்சியில் ஒருத்தரை துணை முதல்வராக, இன்னொரு கட்சியில் துணை முதல்வராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு உரிமை இல்லையா? எங்கேயோ ஜோடியாக நடித்த ஒரு அம்மாவை வந்து கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு திட்ட அமைப்பாளர்,
அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் பொதுச் செயலாளர்னு வர்றதுக்கு அதிமுகவில் உரிமை இருக்குது. மந்திரியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளர் ஆவதுக்கு உரிமை இருக்குது. அதான் சாமானியன் கூட தலைமை பொறுப்பு உட்கார முடியும் அப்படின்றாங்க. அது ரைட்டுங்க. இன்றைக்கி உதயநிதி வந்து எம்எல்ஏ ரைட்டுங்களா, அமைச்சர். அவருக்கு துணை முதலமைச்சர் அப்படின்றது வந்து ஒரு சின்ன எலிவேஷன் தான், அது பதவியேற்பு கூட கிடையாது, ஒரு உத்தரவு தான். அது வந்து கான்ஸ்டியூஷனலாக ஒரு பதவி கூட கிடையாது ரைட்டா. இன்றைக்கி பல இடங்களில் வந்து உதயநிதி தான். விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரம் யார் பண்ணது? உதயநிதி. பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மேக்சிமம் ட்ராவல் பண்ணது யார்? உதயநிதி. 40க்கு 0 அடித்தது யார்? உதயநிதி. ஸ்டாலின் இல்லையா? ஸ்டாலினும். ஆனால் ஒரு மேஜர் ரோல் என்ன இருக்குது? உதயநிதிக்கு தானே இருக்குது. நீங்கள் எம்ஜிஆர் இருந்தப்போ ஜெயலலிதா அடித்ததுன்னா ஜெயலலிதா பெற்ற வெற்றின்னு தானே சொன்னீங்க, ஒரு எம்ஜிஆர் பெற்ற வெற்றியை அப்படி தானே டிஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ உதயநிதி. ஸ்டாலின் இருக்கார், ஸ்டாலின் இல்லைன்னு சொல்ல. கலைஞர் கூட இருக்கார், கலைஞர் இல்லைன்னு நம்ம சொல்ல. தத்துவம் இருக்கானா அண்ணா இருக்கார். தமிழ்நாடுன்ற பேர் இருக்கிற வரைக்கும் அண்ணா தான், நான் தாண்டா ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே போயிட்டார் அவர் அண்ணாதுரை. அதுவும் இருக்குது, பேரறிஞர் அண்ணாவும் இருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்பொழுது ஒரு மினிஸ்டர் கம் எம்எல்ஏ அவர் சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நின்னார், எம்எல்ஏ ஆனார். அமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அமைச்சர் ஆனார். துணை முதலமைச்சர் ஆவதற்கான காலம் கனியவில்லை அப்படின்னு சிஎம் வந்து ஸ்டாலின் சார் வந்து பேசுகிறதுக்கு கூட யோசித்து அவர்கிட்டேருந்து வார்த்தைகள் கூட வாங்க முடியாது ஸ்டாலின்கிட்டேருந்து. அவரே வந்து துணை முதலமைச்சருக்கான விஷயம் இருக்குது அப்படின்றத அவர் அக்செப்ட் பண்ணுறாருன்னா அடுத்து துணை முதலமைச்சராக உதயநிதி வரப்போகிறார். அது அமைச்சரவை மாற்றங்களும் நடக்க போகுது. நிறைய நீங்கள் சொல்லக்கூடிய சீனியர்களுக்குள்ள நிறைய பேர் காணாமல் போகிறாங்க. என்ன காரணம் அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போது பெண் அமைப்பு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாகவும் கணக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அந்த கணக்குகளில் ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் வரும் இல்லைங்களா. அது இல்லாமல் எதிரிகளோட இவங்க பேசின பேச்சுகள் பல டேப்புகளாகவும் இருக்குது. நன்றி சார், உங்களோட நேரத்தை பயன்படுத்துவதற்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.